நான் நம்முடைய தாய் நாடான தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். உங்கள் பெற்றோர்கள், உங்கள் உறவுகள் வாக்களித்து தேர்வு பெற்ற, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய பெயர் டி. வேல்முருகன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னுடைய சட்டமன்ற தொகுதி பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. இது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொகுதி. பாண்டிச்சேரிக்கும் அருகாமையில் இருக்கிறது இந்த கடலூர் மாவட்டம். நான் இங்கு நம்முடைய சாகுல் என்கிற எமது கட்சியினுடைய பிரமுகர் அவர்கள் ஒரு தமிழர் வாழ்வுரிமைக்கான ஒரு ஒன்றுபடல், ஒரு மாநாட்டுக்காக அழைக்கப்பட்டு வருகிறேன். அங்கு நம்ம இந்த பள்ளியை முதன்மைப்பட்ட திரு ரவி அவர்களும் அவருடைய வாழ்க்கை இணையர் அவர்களும் நேற்றைய தினம் அந்த விழாவுக்கு வருகின்ற போது நாங்கள் இது போன்ற ஒரு பள்ளி நடத்துகிறோம். இங்கு நூற்றுக்கணக்கான மாணவர் செல்வங்களுக்கு வாரத்தில் ஒரு முறை இருமுறை வகுப்புகள் நடைபெறுகிறது. அதில் 25க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், பல்வேறு துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் தன்னார்வலாக முன்வந்து மாணவ செல்வங்களுக்கு, மகளிர் செல்வங்களுக்கு நம்முடைய தமிழ், நம்முடைய தாய்மொழியை, நம்முடைய அடுத்தடுத்த இளைய தலைமுறை உங்களை போன்றவர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தானாக முன்வந்து சம்பளம் இல்லாமல் இந்த தமிழ் வழி கல்வியை உங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று செய்தியை அறிந்து உடனடியாக அவர்கள் எங்கள் பள்ளிக்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். நான் உடனடியாக 10 மணியிலிருந்து 12 மணிக்குள் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். அதனால உங்களை எல்லாம் இங்கு கடல் கடந்து பல மைல் தூரத்துக்கும் அப்பால் இந்த தேசத்தில் உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் உழைப்பை செலுத்தி தனியார் நிறுவனங்களிலோ அரசு நிறுவனங்களிலோ அல்லது தானாகவே நம்முடைய இந்த பள்ளிக்கு உதவி வருகின்ற நம்முடைய தொழிலதிபர் சிக்கந்தர் போன்ற நம்முடைய உறவுகள் செய்கின்ற உதவிகளில் இங்கு இந்த பள்ளி இங்கு மிகச்சிறப்பாக நடைபெறுவதை கண்டு உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இது போன்ற அரபு தேசங்களில் இது போன்ற வாய்ப்பு இந்த அரசு வழங்குமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதனால் என்னால் இங்கு தமிழ் பள்ளி இருக்கா என்கிற கேள்வி கூட என்னால் எழுப்ப முடியவில்லை. நான் தென்னாப்பிரிக்கா, ஐரோப்பிய